அடுக்கடுக்காக லான்ச் பண்ணிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு லைட் ப்ரௌசரை லான்ச் பண்ணிங்க, அப்புறம் ப்ரோ ப்ரௌசரை லான்ச் பண்ணிங்க, இப்போது Cryptotab மேக்ஸ் ப்ரௌசரை வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்ததாக Cryptotab என்எஃப்டியை கூட லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனால் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீப்பாலாம் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ மைனிங் ப்ரௌசர்ஸான லைட்டு, ப்ரோ, மேக்ஸ் ப்ரௌசரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு 3 வீடியோஸ் போட்டிருப்பேன். Cryptotab லைட் ப்ரௌசரை பற்றி அண்டு Cryptotab லைட் ப்ரௌசரையும் ப்ரோ ப்ரௌசரையும் கம்பேரிசன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக பேமெண்ட் ப்ரூஃபும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக இந்த ஒரு அமௌண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை மந்த்ஸ் ஆச்சு, ஏன்னா மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் விட்டுருங்க, அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நம்பர்ஸாக எப்போவுமே அப்படியே தான் இருக்கும். ஆனால் இந்த மைனிங் பிட்காயினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் மட்டும் கிடையாது, ஆல்ட் காயின்ஸ் எதுவாக இருந்தாலுமே மைனிங் பண்ணும்போது கண்டிப்பாக அதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அப் அண்ட் டவுன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை மந்த்ஸ் ஆச்சு, அண்ட் அந்த மந்த்ஸ் பிட்வீனில் எனக்கு அதிகமான ஏர்னிங்ஸ் கிடச்சிது, ஆனால் நான் வித்ட்ரா பண்ணலை. ஸோ எல்லா ரீசனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கம்பேரிஷன் தான். ஏற்கனவே நான் சொல்லி இருந்தாலும் கூட இதில் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்காக தான். ஸோ Cryptotab லைட் ப்ரௌசரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 2 ஹவர்ஸுக்கும் நம்மளை வந்து எனேபிள் மைனிங் வந்து பண்ண விடுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்காது, ஒரு கம்மியான ஒரு ஏர்னிங்ஸ் தான் வந்து கிடைக்கும். ஸோ நான் எக்ஸாக்டாக சொல்ல தெரியல, ஏன்னா நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா ப்ரோ ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அதை நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ கம்மியான ஒரு ஏர்னிங்ஸ் தான் கிடைக்கும். அண்ட் இன்னொரு ட்ராப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அதில் வச்சுருப்பாங்க. என்ன ட்ராப்னா, ஒவ்வொரு 2 ஹவருக்கும் நம்ம எனேபிள் பண்ண போகும்போது நம்மளை வந்து க்யூவில் வச்சுருவாங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து வச்சுட்டு நீங்கள் க்யூவில் இருக்கக்கூடாது அப்படின்னா ப்ரோ ப்ரௌசரை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் வந்து எந்த ஒரு இன்டர்ஃபியரும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒவ்வொரு 3 ஹவருக்கும் வந்து எனேபிள் மைனிங் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரீயாக மைனிங் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நான் வந்து அந்த ப்ரோ ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து ஒரு 76 ருபீஸ் என்னமோ இருந்துச்சு. அப்போது இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருந்துச்சு. ஸோ அப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 400 சம்திங் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ண வேண்டியதாக இருக்குது. அதாவது ப்ரோ ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அப்போ மேக்ஸ் ப்ரௌசருக்கு ஏதாச்சும் பே பண்ணணுமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணாங்க, ஃப்ரீயாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. ஸோ அப்போ நான் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மேக்ஸ் ப்ரௌசரில் என்ன பரவ பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது அந்த சுச்சுவேஷனில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அண்டு லைட் ப்ரௌசரில் இருக்கிற மாதிரி ப்ரோ ப்ரௌசரில் ஏதாச்சும் ட்ராப் வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்போவுமே ஒவ்வொரு 3 ஹவர்ஸ்க்கும் எனேபிள் மைனிங் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மைனிங் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதில் மைனிங் ஸ்பீடுங்கிறது வந்து ஒரு 1500 ஹை ஸ்பீட் அப்படின்னு அந்த ஸ்பீடில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைனிங் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் ஆனால் இந்த Cryptotab மேக்ஸ் ப்ரௌசரில் வந்து பார்த்திங்கன்னா 2000 ஹை ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீடில் வந்து நீங்கள் வந்து மைனிங் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் ஃப்ரீயாக மைனிங்கெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஸோ நம்ம ப்ரோ ப்ரௌசரில் வந்து காசை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ஃப்ரீயாக வந்து ஒவ்வொரு 3 ஹவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மைனிங் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா மைனிங் பண்ணணும், அதாவது மைனிங்கை ஆக்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பேக்கேஜை வந்து நீங்கள் இது பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களுடைய மணியை வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ இவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் அடிஷ்னல் லைஃப் டைம் 25% டிஸ்கவுண்ட். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஏதாச்சும் அமௌண்ட்டை போட்டு ஆக்டிவேட் மைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா 50% வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக 50% வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஆஃபரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு லைஃப் டைம் வந்து நீங்கள் எந்த பேக்கேஜை சூஸ் பண்ணாலுமே 25% வரைக்கும் நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மேக்ஸ் ப்ரௌசரை பற்றி நம்ம அதிகமாக சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்க, மைனிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அலோவ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து மைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே என்னால் இன்வெஸ்ட்லாம் பண்ண முடியாது ப்ரோ. ஃப்ரீ ட்ரையலில் கொடுத்து ஜஸ்ட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ ட்ரையலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ் வரைக்கும் தாங்க வரும். ஸோ மந்த் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லிலாம் கிடையாது. வெறும் 7 டேஸ் வந்து 7 டேஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாளுக்கும் வந்து அந்த 2000 ஹை ஸ்பீடில் நம்மளால் எவ்வளோ மைனிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு 1800 ருபீஸ், அதாவது ஒரு 12 மந்த்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 50% டிஸ்கவுண்ட்டை கொடுத்து 1800 ருபீஸ் நம்ம கொடுத்து நம்ம டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். அதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான். அண்டு முக்கியமான விஷயம், உண்மையாகவே மொபைல் மைனிங்கில் வந்து நம்மளால் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். ஆனால் ஃப்ரீயாலாம் கண்டிப்பாக முடியவே முடியாதுங்க. ஃப்ரீயான்றதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னுடைய இத்தனை மந்த்ஸில் நான் இவ்வளோ அமௌண்ட் வந்து ரீச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 8 மந்த்ஸ் ஆச்சு இந்த ஒரு $3 ரீச் பண்ணுறதுக்கு. அண்ட் வந்து இன் பிட்வீன் இந்த 8 மந்த்ஸ் பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா $6 வரைக்கும் கூட போச்சு. நீங்களாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சம் மந்த்ஸ் பிஃபோர் வந்து ஒரு $15,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினோட வேல்யூ வந்து க்ரோத் ஆச்சு. ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மைன் பண்ண பிட்காயினோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு $5 to $6 சம்திங் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆச்சு. ஸோ நான் அப்போயே வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தேன். அந்த $6 வந்து எனக்கு வந்து ஓசியில் மைனிங் பண்ண அந்த அமௌண்ட் வந்து வந்திருக்கும். பட் நான் வந்து வித்ட்ரா பண்ணலை. ஸோ நான் விட்டுட்டேன். அப்படியே இருக்கட்டும், மைனிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 மந்த்ஸ்னுடைய மைனிங் பிட்காயினுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இவ்வளோ அப்பேர் ஆகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னொரு டவுட்டும் வரும். நம்ம மொபைல் டிவைஸை வச்சு யூஸ் பண்ணுறோமே, நம்ம மொபைல் டிவைஸில் இருக்கக்கூடிய ப்ராசஸரையும் ரேமையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம மொபைல் டிவைஸ் வந்து அஃபெக்ட் ஆகாதா? சார்ஜ் ப்ராப்ளம், அதாவது பேட்ரி ப்ராப்ளம் ஆகுறது, இல்லை பெர்ஃபார்மன்ஸில் ஏதாச்சும் பிரச்சனை வருது, ஏதாச்சும் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த டவுட் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக கண்டிப்பாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம மைனிங் பண்ணி ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டு. இதுக்கு 10லேருந்து ஒரு 20,000 மொபைலை வந்து பணயமாக வைக்கிறதா அப்படிங்கிறது எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ நான் இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா கேட்டேன், இந்த மாதிரி எங்களுடைய மொபைல் டிவைஸ் ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா உங்களுடைய மொபைல் டிவைஸில் இருக்கக்கூடிய ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து யூஸ் பண்ணி மைனிங் பண்ண கிடையாது. உங்களுக்குன்னு தனியாக நாங்கள் வந்து மைனிங் பண்ணுறோம், ரிக்கை செட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது எந்தளவுக்கு உண்மைனாலாம் எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா நம்ம ஃப்ரீயாக மைனிங் பண்ணுறங்கிற போது அவங்க கண்டிப்பாக நம்மளுடைய ரேமு இந்த ப்ராசஸர்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கான ஏர்னிங்ஸை தர முடியும். ஸோ ஃப்ரீயாலாம் கண்டிப்பாக தர முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அதுதான். அண்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்ரி ட்ரைன் பண்ணுறதுங்கிறது ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும் இல்லையா, இந்த மாதிரி இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேட்ரி வந்து இவ்வளோ ட்ரைன் பண்ணுது, ஸோ ஸ்டாப் பண்ணுறதுனா ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷனெல்லாம் வரும். ஆனால் நான் இந்த Cryptotab ப்ரோ ப்ரௌசரை யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனே வர கிடையாதுங்க. நான் யூஸ் பண்ணாமல் இருக்கிற ட்விட்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேட்ரி வந்து ட்ரைன் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆனால் இந்த Cryptotab ப்ரோ ப்ரௌசர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே கொடுத்தது கிடையாது. ஸோ இவங்க சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் மேபி ஏற்றுக்க முடியாது. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மற்ற டிவைஸை உங்களுடைய ஃபேமிலி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஒரு டவுட் வரும். டே நீ பாட்டுக்கு மைனிங் பண்ணுறன்ற பேரில் என்னுடைய மொபைல் டிவைஸை போக வச்சிடாதரா அப்படின்னு சொல்லிட்டாலாம் கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசனை வந்து நான் இவ்வளோ இழுத்து நான் அந்த டேட்டா வந்து நான் சொன்னேன். ஸோ ஓகேங்க, அவ்வளோதான். இந்த Cryptotab மேக்ஸ் ப்ரௌசருடைய வேலை இவ்வளோ தான். ஜஸ்ட்டு நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஏதாச்சும் ஒரு பேக்கேஜை கொடுத்து டெபாசிட் பண்ணி ஆக்டிவேட், அதாவது மைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உடனே செல் பண்ணிடக்கூடாது. ஸோ மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா மைனிங் பண்ண அந்த பிட்காயினை வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா வரும், எப்போ பிட்காயினுடைய வேல்யூ வந்து க்ரோத் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக விற்கணும். ஸோ லோவாக போகும்போது ஹோல்டு பண்ணுங்கள், ஹையாக இருக்கும்போது ஓவர் ஆசையும் படாமல் டக்குன்னு விற்றுருங்க. அவ்வளோதான். இதில் சிம்பிளாக ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். எல்லாமே ஃபாலோ பண்ணுறது இது தான். ஸோ நான் இது ரெக்கமெண்ட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத விட என்னோடய பர்சனலான இது வந்து இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னமும் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதை வந்து பார்த்திங்கன்னா மேபி நான் பூஸ்ட் பண்ணி ஒருவேளை நான் மைனிங் ரிக்கை செட் பண்ணாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த பேக்கேஜ் எல்லாம் கொடுத்து நான் கண்டிப்பாக பூஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் கூட ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். மைனிங் ரிக்கை வந்து செப்பரேட்டாக இதுக்காக வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் பிட்காயினை வந்து மைனிங் பண்ணலாம். அண்டு எலக்ட்ரிசிட்டி பில்லெல்லாம் வரும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
நான் ஒரு அரசல் புரசலாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டேங்க. மைனிங் பண்ணி விற்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு கூட டேக்ஸ் போட போகிறோன்ற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அப்படியெல்லாம் போட்டாங்கன்னா ரொம்ப லாஸ் தான். ஸோ ஏங்கிறத அது கண்டிப்பாக நம்ம தனி வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அண்ட் வேறு ஏதாச்சும் இந்த Cryptotab ப்ரௌசர்ஸில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாவில் கூட டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக அங்கே வந்து ஆன்சர் பண்ணுவேன். அண்ட் முக்கியமாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.